Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innas sam'a wal basara wal fu'ada kullu ulaika kana anhu mas'ula. Shadaqallahul aliyyul azim. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam qul Allahumma inni a'udzu bika min syarri sam'i wa min syarri basari wa min syarri lisani wa min syarri qalbi wa min syarri maniyyi au kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என ஸலவாத்து கூறியும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் ரமலானுடைய முதல் நாளன்று நேற்று ஒரு சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டோம். அதில் 7 உறுப்புக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நேற்று கண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நமக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டோம், பரிமாறிக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு காதுகளை எப்படி பாதுகாப்பது, காதுகளை பாதுகாப்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறாங்க என்ற விஷயத்தையும், அடுத்து நாவை பாதுகாப்பது எப்படி என்ற அந்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை பற்றியும், கண்ணினால் பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றியும், உள்ளத்திலே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும், ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்பு நிறைந்தவர்களே, குழந்தையாக நாம் பிறந்த உடனே முதல்ல நமக்கு வேலை செய்வது இந்த காது தான். இந்த காதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக காது கேட்கக்கூடிய தன்மையோடு நமக்கு படைத்திருந்தால் இந்த கண்ணு நிச்சயமாக தெளிவாக பார்க்கும். காது கேட்டால் நிச்சயமாக பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்படி காது என்பது ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ் சொல்வான், அப்போ உங்களுடைய காதுகளினால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்குறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கேட்டு நீங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறீங்க என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். உங்கள் காதுகளை பற்றி நீங்கள் என்னென்ன கேட்டீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க, என்னென்ன விஷயங்கள் அந்த காதினால் கேட்டு மகிழ்ந்தீங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விசாரணை செய்வான் என்பதாக இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் இந்த ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத மற்ற நாள்களிலும் சரி, நமது காதுகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் பொதுவாக எல்லா பெண்களிடத்திலுமே ஆண்களிடத்திலும் சரி பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், இயர்ஃபோன் என்பதாக காதுகள் என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது இந்த இயர்ஃபோனை மாட்டிக்கிறோம். இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், செல்ஃபோனிலிருந்து அது ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாகவோ நேரடி கனெக்ஷன் மூலமாகவோ செல்ஃபோனிலிருந்து பாடல்களையும் கேட்கக்கூடாத விஷயங்களையும் நாம் கேட்டு நாம் மகிழ்வதை ஒரு பழக்கம் உள்ளவர்களாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்திருக்கக்கூடியவங்களை யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக அது ஒரு பழக்கம் பரவிருச்சு. ஆண்கள்கிட்டையும் காதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஏர்போர்ட்டை மாட்டிக்கிட்டு பைக்கில் போகும்போது வரும்போது நிச்சயமாக ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் பாட்டுக்களை கேட்டு ரசித்து கொண்டு, ஆபாசமான விஷயங்களை கேட்டு ரசித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மறந்து வாழக்கூடிய எத்தனையோ ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் இந்த காதினால் என்ன விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க, நல்ல விஷயங்களை கேட்டீங்களா இல்லை கெட்ட விஷயங்களை கேட்டீங்களா என்பதை அல்லாஹ் நாளை கியாமத் நாளில் நிச்சயமாக நம்மளிடத்தில் கேட்பான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார். ஷக்ல் இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அவங்க கேட்டாங்க, அல்லிம்னி தஅவ்வுதன் யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த சஹாபி ஷக்ல் இப்னு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாதுகாப்பு தேடக்கூடிய சில விஷயங்களை பற்றி எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஓ ஷக்கிலே குல், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி சம்இ, யா அல்லாஹ், இந்த காதினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த காதினால் கெட்ட விஷயத்தை கேட்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் இடத்தில் நீ பாதுகாவல் தேடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி சம்இ, என்னுடைய காதின் தீங்கை விட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காதினால் கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து. இந்த காதை படைத்தவன் அல்ல, கேட்குற சக்தியை கொடுத்தவன் அல்ல. உண்மையிலே கேட்குற சக்தி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பேச முடியாது, பேசியிருக்க முடியாது. எத்தனையோ பேர் பேசக்கூடிய சக்தி இல்லாதவங்களை நம்ம பார்த்துருப்போம். வாய் பேச முடியாத நிச்சயமாக சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் வாய் பேச முடியாத நபர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களுக்கு காதும் கேட்காது. அப்போ குழந்தை பருவத்தில் குழந்தையாக பிறந்த உடனே காது கேட்டாதான், டேன்னு கூப்பிடும்போது அவன் திரும்பி பார்க்கணும், டேன்னு கூப்பிடும்போது அந்த கண்ணு திரும்பணும். அப்படி நம்ம கூப்பிட்ட குரல் நிச்சயமாக அந்த காதில் விழுந்து புரிந்தால்தான் அவன் பேசும் சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க இந்த காது நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு காது, அல்லாஹ்வுடைய நிஅமத், அவனுடைய அருள்கொடை, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை இந்த காது. இந்த காது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நாவு பேசியிருக்காரு, பேசும் தன்மை நம்மள்கிட்ட இருக்காது. நிச்சயமாக அது மிகப்பெரிய சோதனையாக அமைந்துவிடும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்தாகிய இந்த காதினால் கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், என்னை பாதுகாத்து. நல்லதை கேட்பதற்கு நல்லதை செய்யக்கூடியவனும் யா அல்லாஹ் நீதான், கெட்டதை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு சக்தியை கொடுப்பதும் ரப்பே நீதான். நிச்சயமாக கெட்ட விஷயங்களை கேட்பதை விட்டும் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று டெய்லி துவா செய்யுங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி சம்இ, யா அல்லாஹ், என்னுடைய காதின் தீங்கை விட்டும், வபஸரி, என்னுடைய பார்வையின் தீங்கை விட்டும், கெட்ட பார்வையை விட்டும், வமின் ஷர்ரி லிசானி, என்னுடைய நாவின் தீங்கை விட்டும், வமின் ஷர்ரி கல்பி, என்னுடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய இந்த உள்ளத்தினுடைய தீங்கை விட்டும், தீய விஷயத்தை விட்டும் எல்லாம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி மணியி, என்னுடைய ஆசை, கெட்ட ஆசை, கெட்ட ஷஹவானியத், கெட்ட ஆசையை விட்டும் நான் என்ன செய்கிறேன், நான் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு என்பதாக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க என்பதாக அந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, கண்டிப்பாக நமது காதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்புகளையும் கெட்டதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக நம்ம காதுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மனிஸ்தமா இலா ஹதீஸி கௌமின் வஹும் லஹு காரிஹுன். நிச்சயமாக யார் பிறருடைய விஷயங்களை பற்றி, பிறர் வெறுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, யார் தங்களுடைய காதுகளில் அந்த விஷயங்களை பற்றி இன்னொருத்தர் தான் சொல்கிறார், புறம் பேசுவது எப்படி குற்றமோ அதே மாதிரி புறம் பேசுவதை கேட்பதும் குற்றம், தவறானதை பேசுவது எப்படி குற்றமோ தவறானதை கேட்பதும் குற்றம். அன்பான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் கெட்ட விஷயங்களை இந்த காதினால் கேட்பார்களோ,
கெட்ட விஷயங்களை இந்த காதினால் கேட்டு தன்னை மறந்து வாழ்வார்களோ அப்படிப்பட்டவங்க காதில் சுப்பஃபி ஊதுனிஹி அல் ஆன், நாளை கியாமத்து நாளில் நெருப்பு கங்கு, அதாவது ஈயத்தை காய்ச்சி அல்லாஹ் காதில் ஊத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆண்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஈயமும் இருமும் உருகி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அல்லாஹ் காதில் ஊத்துவானா நாளை கியாமத்து நாளில். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம மவுத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த காதினால் கெட்டதை கேட்டு விடக்கூடாது என்ற முடிவில் நாம் இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க கெட்ட விஷயங்களை நம்மள்கிட்ட வந்து சொன்னால் சொல்லிடணும், இது நமக்கு தேவையில்லை என்பதாக சொல்லிடணும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு தோழர் இன்னென்ன தப்பு செய்கிறார் என்பதாக சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்க அப்படின்னாங்க. நிறுத்துங்க, என் தோழர்களை பற்றி நான் நல்ல விதமாக நினைக்க ஆசைப்படுகிறேன். என் தோழர்களிடத்தில் உள்ள நன்மையை என் காதுக்கு கொண்டு வாங்க. கெட்ட விஷயத்தை என்ன செய்யாதீங்க, கெட்டதை என் தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை என் காதுக்கு கொண்டு வராதிங்க. குறிப்பிட்டு இன்னென்ன தவறு நடக்குதுன்னு சொல்லுங்க, ஆனால் இன்னார் இன்ன தப்பு செய்தார் என்று குறிப்பிட்டு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா, நான் இன்னொரு தடவை அந்த நபரை பார்க்கும்போது அவர் செய்த குற்றம் தான் என் கண்ணுக்கு தெரியும், அவர் செய்த குற்றம் தான் என் நினைவுக்கு வரும். எனவே என் தோழர்களை நல்லவர்களாகவே பார்க்க ஆசைப்படுகிறேன். என் தோழர்களுடைய குறைகளை பற்றி என்று சொல்ல வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களாம். எனவே அன்பான தாய்மார்களே, யாராவது நம்மள்கிட்ட கெட்ட பேச்சு பேச வந்தால், இன்னொருத்தவங்களை பற்றி பேச வந்தால், யாராவது கெட்ட விஷயத்தை பற்றி நம்மள்கிட்ட எடுத்து பேசினால் அவங்கள்ட்ட சொல்லிடணும், இது நமக்கு தேவையில்லாத விஷயம், இதையே நம்ம பேசிக்கிறணும், இதையே நம்ம கேட்கணும். வாங்க குர்ஆன் ஓதலாம், வாங்க தஸ்பீஹ் செய்யலாம், வாங்க நல்ல ஹதீஸ்களை படிக்கலாம் என்பதாக சொல்லி நல்லதின் பக்கம் இழுத்து சென்று விட வேண்டும். அன்பான தாய்மார்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக கெட்டதை கேட்டால், கெட்ட விஷயத்தை கேட்டால், கெட்ட பாடலை, கெட்ட ஆபாசமான விஷயங்களை நம்ம காதுகளினால் கேட்டால் அந்த காதில் அல்லாஹ் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவானாம். எவ்வளவு பெரிய தண்டனை என்று பாருங்களேன். நிச்சயமாக அது மறுமை நாளில் தானே நடக்கும். இந்த உலகத்தில் என்ன நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதாக நாம் நினைக்கலாம். அன்பான தாய்மார்களே, இந்த காதினால் நாம் கெட்டதை கேட்க 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 நமது உள்ளம் இறுகி போய்விடும், நமது உள்ளம் கெட்டியாகி போய்விடும், எந்த நன்மையும் செய்வதற்கு நமக்கு மனசு வராமல் போய்விடும். எனவே நமது காதுகளை கெட்ட விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷைஆ. எதையும் அறியாத நிலையில தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான், உங்களை பிறக்க வைத்தான். வஜஅல லக்குமுஷ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. அப்படி பிறக்க வைக்கும்போது 3 விஷயங்களை உணர்வு மிக்கதாக அல்லாஹ் படைத்தான். உங்களுக்கு காது கேட்கக்கூடிய தன்மையை கொடுத்தான், கண்ணை பார்க்கக்கூடிய உணர்வோடு வைத்தான். கண்ணு பார்க்கிறது, காது கேட்கிறது, உள்ளம் உணர்கிறது. இந்த 3ம் சரியா வேலை செய்யக்கூடியதாக அல்லாஹ் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தஷ்குரூன். இதை ஏன் தெரியுமா, இந்த காதை ஏன் படைச்சேன் தெரியுமா, கண்ணை ஏன் படைச்சேன் தெரியுமா, உள்ளத்தை ஏன் படைச்சேன் தெரியுமா, லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, காதினால் நல்லது கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பு தாய்மார்களே, குழந்தையை பெத்தெடுத்த உடனே பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை பார்த்து சிரிச்சிரு என்பதாக நம்ம சொல்லுவோம். அந்த காதில் கேட்ட உடனே பிறந்த குழந்தை தான், ஆனாலும் கூட அது தன் உதட்டை சிரிக்கும் விதமாக லேசா அசைக்கும். அப்போ கேட்கிற தன்மையை நான் உங்களுக்கு முதலிலே படைத்தேன் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவான். காதைத்தான் உணர்வு மிக்கதாக படைத்தேன், அதுக்கப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் நமது உள்ளம். அப்போ முதல்ல நமக்கு உணர்வு மிக்க ஒரு உறுப்பாக படைத்த ஒரு உறுப்பு இருக்குன்னா இந்த காது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த காதை நாம் மவுத்து வரைக்கும் பாதுகாத்துக்கிறணும். கண்டிப்பாக இந்த காதை பாதுகாத்து வாழ்ந்துட்டோம், நல்லதை மட்டும் இந்த காதில் கேட்டு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. அல்லாஹ் தான் உங்களை படைச்ச ரப்பு உங்களுக்கு காதை கொடுத்தான், கண்ணை கொடுத்தான், உள்ளத்தை கொடுத்தான். ஆனால் இந்த காதின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, பார்வையின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. கலீலம்மா தஷ்குரூன். நிச்சயமாக இந்த காதினால் நல்லதை கேட்டு நன்றி செலுத்த
செலுத்தக்கூடியவர்கள், கண்ணினால் நல்லதை பார்த்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள், உள்ளத்தினால் நல்லதை பதிவு செய்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். இன்ஷா அல்லாஹ் அந்த கொஞ்சம் பேரில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி தரட்டும். இருந்தாலும் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நல்லதை கேட்கக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை கேட்டு நிச்சயமாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி தர வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல தருணத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, எனவே நமது காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு வச்ச நிலையில் நம்ம காதினால் கெட்டதை கேட்டால் கண்டிப்பாக நோன்பு கூடிக்கிறோம், ஆனால் நோன்புனுடைய நன்மை அழிஞ்சு போயிடும், நன்மை கிடைக்காது. எப்படி நம்மளுடைய பார்வையை, கண்ணை பாதுகாப்பது அவசியமோ அதே மாதிரி காதையும் பாதுகாக்க வேண்டும். காதையும் பாதுகாக்க வேண்டும். மூணாவது என்னம்மா பாதுகாக்க வேண்டிய உறுப்புகள் மொத்தம் எத்தனைம்மா? 7. அந்த 7ல் முதல்ல கண்ணு, ரெண்டாவது என்னம்மா காது, மூணாவது என்னம்மா நாவு. இப்போ மூணாவது எடுத்துக்கிட்டால் நமது நாக்கு நிச்சயமாக பெருமானார், அதாவது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மா யல்ஃபிலு மின் கௌலின், எந்த பேச்சு பேசினாலும், யாரை பற்றி பேசினாலும், சின்ன பேச்சு பேசினாலும் கூட, கண்டிப்பாக எந்த பேச்சு பேசினாலும் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அல்லாஹ் அதை உற்று நோக்குகிறான், பக்கத்திலிருந்து கவனிக்குகிறான். இல்லா லதைஹி, அந்த பேச்சு பேசக்கூடிய இடத்துல அதை கண்காணிக்கக்கூடியவன், அதை உற்று நோக்கக்கூடியவர் நிச்சயம் ஒருவர் இருக்கிறார். மலக்கும் இருக்கிறாங்க, அல்லாஹும் அதை கண்காணிக்குகிறான். எனவே அன்பானவர்களே, நமது நாக்கை பாதுகாத்துக்கிறோம். அதாவது மூணாவதாக நமது நாவு பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்புகளில் மூணாவது உறுப்பு கண்டிப்பாக இந்த நாக்கை நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கிறோம். சொல்லுவாங்க, ஹதீஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்னல் லிசான ஜுர்முஹு ஸகீருன் வ ஜுர்முஹு கபீருன். நாக்கு என்பது அதனுடைய வடிவம், அதனுடைய அந்த உறுப்பு என்பது சின்னது தான், ஒரு சின்ன சதத்துண்டு தான். ஆனால் ஜுர்முஹு, அந்த நாக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதே கபீருன், அது ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. அப்போ நாக்கில் எலும்பு இல்லை, எலும்பில்லாத நாக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் புரண்டு பேசும். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு அதை இல்லைன்றுவான். இன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்போம், நாளைக்கு அதை மறுத்துருவான். அன்பானவர்களே, நிச்சயமாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க, நாக்கை ரொம்ப ரொம்ப பேணி பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா உறுப்புகளுமே நாக்கிட்ட பேசுதான். நம்ம உறுப்பு நம்ம நாக்கிட்ட பேசுதான். என்னென்னு சொல்லுதான், நாக்கே உன்னை நீ பாதுகாக்க தவறினா நிச்சயமாக அந்த முசீபத்தை நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். கண்டிப்பா நாக்கினால் பேசக்கூடிய கெட்ட பேச்சினுடைய விபரீதம் உடல் முழுவதும் தாக்கப்படுகிறது, உடல் முழுவதும் ஏற்படுகிறது. இதை ஒவ்வொரு உறுப்புகளுமே அந்த நாக்கை பார்த்து பேசுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இந்த நாக்கை ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாத்துக்கிறணும். குறிப்பாக ரமலான் மாதத்தில் இந்த நாக்கினால் அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், அதிகமாக திக்ர் செய்யணும். எந்த நேரமும் கையில் தஸ்பீஹ் இருக்கணும். நாக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொண்டு இருக்கணும். இந்த நாக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொண்டு இருக்கணும். இந்த நாக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டு இருக்கணும். இந்த நாக்கினால் தஸ்பீஹ் செய்ய தவறினால், இந்த நாக்கை நல்லதில் பயன்படுத்த நாம் தவறிவிட்டால் கெட்டதை பேச ஆரம்பித்து விடும். பொதுவாகவே ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சும்மா இருந்தால் சோம்பல் ஆயிடுவோம். இதே மாதிரி தான் இந்த நாக்கில் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும், நல்லதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்ல விஷயத்தில் இந்த நாக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சும்மா கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிடும். எனவே இந்த நாக்கை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம பாதுகாத்துக்கிறணும். ரமலானில் மட்டுமல்ல, எல்லா நாளும் பாதுகாத்துக்கிறணும். நம்மளுடைய உயிர் நிச்சயமாக பிரியும் வரைக்கும், உடலை விட்டு பிரியும் வரைக்கும் எப்படி கண்ணை பாதுகாப்பது அவசியமோ, நிச்சயமாக காதை பாதுகாப்பது அவசியமோ, அது மாதிரி நாக்கையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொல்லணும், யா அல்லாஹ், நீ படைச்ச பெரிய அருள்கொடை இந்த நாக்கு இல்லாட்டி நான் என்ன செய்வேன் யா அல்லாஹ்? இந்த நாக்கை உன்னை நினைப்பதற்காகவே தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். நான் உன்னை நினைக்கிறேன். இந்த நாக்கை நீ என்ன செய், நல்ல விஷயத்தை பேசுவதற்கு உரித்தானதாக ஆக்கிவை என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு மவுத் வரைக்கும், நம்மளுடைய ரூஹ்
முடிகிற வரைக்கும் இந்த நாக்கினால் ஒரு சின்ன வார்த்தை வெளிப்படுத்தினால் கூட அது நல்லதாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யகுல் ஹைரன் அவ் லயஸ்முத். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, ஈமான்ல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, நீங்க உண்மையான முஸ்லிமா, நீங்க உண்மையான மூமினா, கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும், மறுமை நாளை நீங்க நம்பி இருக்கிறீங்களா, ஃபல்யகுல் ஹைரன், நல்லதை மட்டும் பேசுங்க. அப்படி பேசலையா அவ் லயஸ்முத், பேசுனா நல்லது பேசுங்க, இல்லையா மௌனமா இருங்க, இல்லையா மௌனமா இருங்க, கெட்டதை பேசாதீங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்கிறாங்க. நம்ம நாக்கில் இருந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் நல்லதை மட்டும்தான் பேசணும், கெட்டதை பேசக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வலியுறுத்துவாங்க. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான இஸ்லாத்தில் உள்ளவன் முஸ்லிம் யாருன்னு சொன்னால் யாருடைய நாவில் இருந்து கையில் இருந்து பிறர் நிம்மதி பெற்று இருப்பாங்களோ. நம்ம நாக்கில் இருந்து பிறருக்கு நிம்மதி கிடைக்கணும். யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, யாரையாவது சபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த நாக்கினால் யாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாக்கிலிருந்து நம்ம பேசக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, அன்பான வார்த்தைகளாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளாக. அல்லாஹ் தானே படைத்தான், அவன் படைத்த இந்த நாக்கில் அவனுக்கு பொருத்தமானதை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன் என்ற ரீதியில் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, மன் சத்தர லிசானஹு, யார் தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்வாரோ, மறைத்துக் கொள்வாரோ, அப்படின்னு என்ன அர்த்தம், யார் கெட்ட பேச்சு பேசாம தன் நாவை பாதுகாத்துக் கொள்வாரோ, சத்தரல்லாஹு அவ்ரத்தஹு, அவருடைய மானத்தை அல்லாஹ் மறைக்கிறான், அவருடைய மானத்தை அல்லாஹ் மறைக்கிறான், அவரை அல்லாஹ் நிச்சயமாக புரிந்து கொள்கிறான் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, தூபா லிமன், அந்த ஒருவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், மல்லக்க லிசானஹு, யார் தன்னுடைய நாவை அடக்கி வீட்டில் தங்கியிருந்து தேவையில்லாமல் வெளியில் சுற்றி தெரியாமல் நமது வீடு நமக்கு போதும் என்பதாக நம்ம வீட்டில் இருந்து, ஒன்றாவது நாக்கை அடக்கி, ரெண்டாவது வீட்டிலேயே இருந்து அதிகமான நேரம் வீட்டில் இருந்து வபகாலா ஹத்தியத்திஹி, தன்னுடைய தவறை நினைத்து யார் அழுதாரோ, எத்தனை விஷயமா, ஒன்றாவது நாக்கு அடக்கணும், ரெண்டாவது தேவையில்லாமல் வெளியில் நாம் போகிறதை விட்டும் தவிர்த்து வீட்டில் அதிகமான நேரம் இருக்கணும், மூணாவதாக தன் தவறை நினைத்து நாம் என்ன செய்யணுமா, அழுகணும். இந்த மூணு தன்மை யார்கிட்ட இருக்கோ அவருக்கு நான் நற்சோபனம் சொல்கிறேன், நற்செய்தி சொல்கிறேன், அவர்தான் சொர்க்கவாதி இந்த உலகத்திலேயே. அம்மா, நம்மள யார் அதிகமாக வெளியில் தேவையில்லாமல், தேவைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஏதாவது மெடிக்கலுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், தேவைக்கு நம்ம போகலாம். ஆனால் தேவையில்லாமல் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், நேரத்தை வீணடிப்பதற்காக அங்கே போய் சுற்றுறோம் இங்கே போய் சுற்றுறோம் என்றும் இல்லாமல், நிச்சயமாக அது தனி ஒரு தலைப்பாக நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இப்படி நாம் சுற்றி தெரியாமல் யார் தன்னுடைய வீட்டில் அதிகமான நேரம் இருந்து தன்னுடைய நாவை அடக்கி தான் தவறை நினைச்சு யார் அழுகிறாங்களோ அல்லாட்ட, அல்லாஹ் இன்ன தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு ரப்பே, அல்லாஹ் இன்ன தவறு பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு ரப்பே, அல்லாஹ் இன்ன தவறில் நான் ஈடுபட்டுட்டேன் என்ன மன்னிச்சிரு ரப்பே என்று நம்மளுடைய தவறை அல்லாட்ட சொல்லி நம்ம அழுதோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே நாம் சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கே உள்ள குறைகளை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே உள்ள குறைகளை நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம். இப்படி ஒருத்தர் குறையை பற்றிய பேசி என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய ஈமான பாழ்படுத்திடுவோம். இதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாக்கு பாதுகாத்துக்கங்க, குறையில்லாமல் வாழுங்க, செய்த தப்பை நினைச்சு அழுங்க, இது சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்க்கு பூட்டு போட்டுருவான். இப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்ட்ட பேசும்.
அப்போ நாக்கு அல்லாட்ட பேசும், யா அல்லாஹ் இன்ன நாளில் இன்ன நேரத்தில் இன்னாரை திட்டினேன், இன்னாரை பேசினேன், இன்னாரை பரிகாசம் செய்தேன், கிண்டல் பண்ணினேன் என்று சொல்லி இந்த நாக்கு செய்த தப்ப பூரா அந்த நாக்கு அல்லாட்ட சொல்லும், சாட்சி சொல்லும், கண்ணு சாட்சி சொல்லும். அன்பான தாய்மார்களே, நமது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. உறுப்புகள் பதிவு செய்கிறது. நாளை கியாமத் நாளில் நம்ம உறுப்புகளை பேச விடுவான் அல்லாஹ். அல்லாட்ட இந்த உறுப்புகள் கண்ணு பேசும், காது பேசும், நாக்கு பேசும், நம்மளுடைய கை பேசும், காலு பேசும், எல்லாம் அல்லாட்ட பேசும், அல்லாட்ட பேசும். யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு வாய்க்கு பூட்டுடுவோம், வாய்க்கு பூட்டு போட்டுடுவோம், ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும். அப்போ மனிதன் நம்ம கேட்போமா உறுப்புகளை பார்த்து, ஏன் இப்படி சொல்கிற, பாதகமான விஷயங்களை நல்லதை சொல்ல வேண்டியதானே என்று சொல்லும்போது அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லுமா, அன்தக்கன் அல்லாஹு அன்தக்க குல்ல ஷை. நிச்சயமாக எல்லாத்தையும் பேச வைத்த ரப்பு எங்களை பேச வச்சிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாட்ட பேசும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம அதாவது பேசக்கூடிய இந்த நாக்கின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, மக்களை நரகத்தில் தள்ளக்கூடிய அதாவது பாவமான காரியங்கள், மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? இந்த நாக்கு செய்யக்கூடிய பாவம் தான். இல்லா ஹசாயித் அல்சினத்திஹிம், அவர்களுடைய நாக்கின் விபரீதத்தினால், நாக்கினால் பேசிய தீய பேச்சினால், கெட்ட பேச்சினால் தான் நாம் நரகத்துக்குள்ள முகம் குப்புற தள்ளப்படுகிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவாங்க, நிச்சயமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் யூதர்களை சபிச்சாங்க. யூதர்களை சபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, லஆனீன வ ஸித்தீகீன், நிச்சயமாக சபிக்கக்கூடியவர்கள் எப்படி உண்மையாளர்களாக இருக்க முடியும்? அபூபக்கரே, நீங்க உண்மையாளர்கள், நீங்க உண்மையாளர், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்க, எனக்கும் பிடித்தமானவங்க, உங்க நாக்கிலிருந்து யாரையும் சபிக்க வேண்டாம், யூதர்களை கூட சபிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, அப்ப நம்ம நாக்கிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை தவிர்த்து எந்த வார்த்தையும் நாம் இந்த நாவலை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நாம் அந்த ஆயத்த ஹதீஸ்களின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அன்பான தாய்மார்களே, ஒரு 7 விஷயங்களை எழுதி காட்டுவாங்க. நாக்கை பாதுகாப்பதற்காக 7 விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட 7 விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்கள், 7 விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் வரிசையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1வது அல்ஃபஹ்ஷு வல் பிதா, கெட்ட வார்த்தை பேசுவதை விட்டும் இந்த நாக்கை பாதுகாத்துக்கணும். ஈயாக்கும் வல் ஃபஹ்ஷ, பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ஆபாசமான வார்த்தை பேசாதீங்க, மனிதனுடைய மனசு கூசுற வார்த்தை பேசாதீங்க, ஆபாசமான அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தையை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபஹ்ஷ வத்தஃபஹுஷ, கெட்ட வார்த்தை பேசுவதையும் கெட்ட செயல் செய்வதையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ இந்த நாக்கினால் ஏற்படக்கூடிய அதாவது விபரீதங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு 7 விஷயங்களை வரிசையாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. 1வது என்னமா, கெட்ட வார்த்தை பேசுவதிலிருந்து இந்த நாக்கை நம்ம பாதுகாத்துக்கிறணும். 2வது கீபத், புறம் பேசுவதிலிருந்து நாக்கை பாதுகாத்துக்கிறணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புறம் பேசுவது, புறம் பேசுவதுனா என்ன நமக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லா யகுதப் பாதுக்கும் பாலா, உங்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசாதீங்க. அப்படி புறம் பேசினா யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுறீங்களோ அவருடைய இறைச்சியை பிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. அவரை உயிரோடு வச்சு அதாவது இறைச்சியை நீங்கள் என்ன செய்றீங்க, அவருடைய இறைச்சியை பிச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சமம் என்பதாக சொன்னாங்க பெருமான். அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் ஷரீஃபில். அன்பு தாய்மார்களே, எனவே புறம் பேசக்கூடாது. புறம் பேசுவதிலிருந்து இந்த நாக்கை நம்ம பாதுகாத்துக்கிறணும். இது 2வது. 3வது கோல் மூட்டக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. கணவனை பற்றி மனைவிட்ட, மனைவியை பற்றி கணவன்கிட்ட, அடுத்த வீட்டுக்காரவங்களை பற்றி இன்னொரு வீட்டுகிட்ட, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கோல் மூட்டுறது, சண்டை மூட்டுறது. இந்த கோல் மூட்டக்கூடிய வார்த்தை, உன்னை பற்றி அவள் இப்படி சொன்னானா, உன்னை பற்றி அவள் இப்படி பேசிக்கிட்டாப்பா, உன்னை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டாப்பா, கோல் மூட்டக்கூடாது. என்ன வேண்டாலும் யார் வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனால் நம்ம நாக்குனால போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி இன்னொருத்தர் சொல்லி கோல் மூட்டி விடக்கூடாது, சண்டை மூட்டி விடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, அந்த சண்டை மூட்டி விடுவது, கோல் மூட்டுவது
இருக்கே அது மிகப்பெரிய பாவம் என்பதை பெருமானார் சொல்லி போது சொல்லுவாங்க. லா எதுகுல் ஜன்னத்தை நம்மாமுன், கோல் சொல்லி திரிபவன், கோல் சொல்பவன், கோல் மூட்டுபவன் நிச்சயமாக சொர்க்கம் நுழையவே மாட்டான் என்பதாக சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போகிற வழியில் 2 கபர் இருந்துச்சு. அந்த 2 கபரு நிச்சயமாக அந்த 2 கபருக்கு பக்கத்தில் போகும்போது ஒட்டகமும் குதிரையும் மிரளு கபருக்கு பக்கத்தில் போக மாட்டேது. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே 2 கபர் இருக்குது. அந்த 2 கபரில் உள்ளவங்க நிச்சயமாக ஒரு சின்ன காரணத்துக்காக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கபரில் ஒரு பெண்மணி சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்ய மாட்டாங்க, சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ண மாட்டாங்க, சுத்தத்தை பேணாத பெண்மணி, அதனால் அந்த கபரில் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு கபரில் அதிகமாக கோல் மூட்டிய ஒரு பெண்மணி, அதிகமாக கோல் மூட்டக்கூடியவங்க, இன்னொருத்தருக்கு முடிச்சு போட்டு விட்டு சண்டை மூட்டக்கூடியவங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். கோல் மூட்டுறது பெரிய பாவம். அது கபரில் உலகத்தில் வாழும்போது வேதனையாக மாறிவிடும். ஒருத்தவங்களை பற்றி நம்ம கோல் மூட்டுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உள்ள பரக்கத்து நீங்கிவிடும். நமக்கு அந்த பிரச்சனை வந்துவிடும், அந்த பிரச்சனை நமக்கு வந்துடும். அப்போ யாரை பற்றி நம்ம கோல் மூட்டக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஏன் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமான, அல்லாஹ்வுடைய நினைவோடவே வாழ்ந்து விட வேண்டும். எத்தனை விஷயமா சொன்னேன்? 7 விஷயங்கள். இந்த நாக்கினுடைய விஷயத்தில் 7 விஷயங்களை விட்டும் பாதுகாத்துக்கிறணும் இந்த நாக்கை. அதில் 1வது என்னம்மா? கெட்ட வார்த்தை பேசுவது. 2வது என்னம்மா? புறம் பேசுவது. 3வது என்னம்மா? கோல் சொல்வது. கோல் சொல்வதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறணும், இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட இது மாதிரி பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், ஏழண்டா யாரு அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்களேன், ஏழண்டா யாருமா? சொல்லுங்களேன், ஏழண்டா யாருமா? சொல்லுங்கம்மா. யார்கிட்ட வீடு வாசல் இல்லையோ, யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, அவங்க தானே ஏழைன்னு சொல்லுவோம். இதைத்தான் சஹாபாக்கள் சொன்னாங்க. யாரோ சொல்லலாம், யார்கிட்ட சொத்து சுகம் இல்லையோ, யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட சொத்து சுகம் இல்லையோ, வீடு வாசல் இல்லையோ, அவங்க தான் ஏழை அப்படின்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, உண்மையான ஏழண்டை யார் தெரியுமா? சில பேர் நல்லா தொழுதுருப்பாங்க, 5 நேரமும் விடாமல் தொழுதுருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் முஸல்லாவில் தொழுதுகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கையில் தஸ்பீஹ் மணி இருந்துக்கிட்டே இருக்கும், அதிகமாக திக்ர் செஞ்சுருப்பாங்க, நிறைய ஜகாத்து கொடுத்துருப்பாங்க, இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் செஞ்சுருப்பாங்க, நிறைய நன்மைகளோடு வருவார். நாளை கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் இருக்கும்போது, அல்லாஹ்ட்ட வரும்போது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி வரும்போது நிறைய நன்மைகள் அவர் வச்சிருப்பார், நிறைய நன்மைகளோடு வருவார். ஆனால் அவர் பிறரை பற்றி புறம் பேசியிருப்பார், பிறரை திட்டி இருப்பார், பிறரை இந்த நாக்கினால் ஏதாவது இடைஞ்சல் வார்த்தை சொல்லியிருப்பார், அதாவது மனசு புண்படியான வார்த்தையை பேசியிருப்பார், ஏசி பேசியிருப்பார், பிறரை சபிச்சிருப்பார். இதன் காரணமாக அல்லாஹ் இவர்கிட்ட உள்ள நன்மையை பூரா புடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, நன்மை இல்லாதவராக ஆக்கி இவரை நரகத்தில் தள்ளி விடுவார். சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர் எங்க போவான் அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு போய் விடுவான், அல்லாஹ் நரகத்தில் தள்ளிடுவான். இப்படிப்பட்ட நபர் நன்மையை நிறைய கொண்டு போயிட்டு புறம்பேசியதுனால, பிறரை பற்றி புறம்பேசியதுனால, பிறருடைய குறைகளை பற்றி பேசியதுனால, பிறரை துன்பப்படுத்தியதுனால, பிறருக்கு இடைஞ்சல வாழ்ந்ததினால கண்டிப்பா பாவம், எத்தனை பாவங்கள் செஞ்சோமோ, பிறருக்கு தீங்கிழைச்சோமோ, அந்த பிறருக்கு தீங்கிழைச்சதினால் நம்ம நன்மையை பூரா பிடுங்கி யாருக்கு நம்ம யாரை திட்டினோமோ, யாரை பற்றி புறம்பேசினோமோ, யாரை பற்றி நம்ம தப்பா பேசினோமோ அனைவருக்கும் அல்ல அந்த நன்மையை பூரா பங்கிட்டு கொடுத்துருவான். இந்த உனக்கு கொஞ்சம், இந்த உனக்கு கொஞ்சம், இந்த உனக்கு கொஞ்சம் என்பதை நம்மள்கிட்ட உள்ள நன்மையை அவன்கிட்ட கொடுத்து போட்டு அவன்கிட்ட உள்ள பாவத்தை வாங்கி நம்ம தலையில் சுமத்திடுவான். இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்பான தாய்மார்களே, இப்படி நன்மையை பூரா கொண்டு போயிட்டு தொழுகிறார், புறம் பேசுகிறார், ஜக்காத்து கொடுக்கிறார், அடுத்தவரை பற்றி புறம் பேசுகிறார், அடுத்தவரை பற்றி திட்டுகிறார், இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அவருடைய தொழுத நன்மை வீணாகிவிடும், அவருடைய ஜக்காத்துடைய நன்மை வீணாகிவிடும், அவருடைய நன்மை நோன்பினுடைய நன்மை வீணாகிவிடும், எல்லா நன்மையும் பறிபோயிடும். யாரை பற்றி புறம் பேசணுமோ அவங்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்துருவான், அவங்க தப்பை நம்ம மேலே சுமத்திடுவான். எனவே அன்பான தாய்மார்களே, இந்த நாக்கினால் யாரை பற்றியும் புறம் பேசிடக்கூடாது, யாரையும் கோல் மூட்டிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த நாக்கை ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாத்துக்கணும் என்பதை நம்மள மறிய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். 4வதாக எழுதி காட்டுவாங்க. எதிரமா 4வது, இந்த நாக்கை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதில் குறிப்பிட்ட 7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்களில் 4வது விஷயத்தை எழுதி காட்டுவாங்க, அஷ்ஷபாபு,
திட்டுவது, நிச்சயமாக பிறரை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த திட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டுவது மிகப்பெரிய பாவம் தான், மிகப்பெரிய பாவம் தான். அல் முத்தசாபானி மா காலா, திட்டக்கூடிய ரெண்டு பேர். உதாரணமா ஒரு அம்மா திட்டுதுன்னு வைங்களேன், என்ன சொல்லணுமா? ஒரு அம்மா திட்டுது, என்ன சொல்லணுமா? எப்போ திட்டாது, திட்டாது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ திட்டாது அப்படின்னு விலகிடணும். அப்படி விலகிட்டா அந்த திட்டினவங்களுக்கு தான் எல்லா பாவமும், எல்லா பாவமும். அந்த மாதிரி திட்டுது, பதிலுக்கு நாமளும் திட்டுறோம். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரெண்டு பேருமே பாவத்தில் கூட்டாளி, ரெண்டு பேருடைய திட்டுதலும் சமமாகிவிடும், ரெண்டு பேருடைய திட்டுதல் என்ன செஞ்சிடும்? சமமாகிவிடும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, அப்போ நான் என்ன அதாவது இழைச்சவளா? அவள் என்ன திட்டிக்கிட்டே இருந்தால் நான் காது கொடுத்து கேட்கணுமா அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். யா அல்லாஹ், என்னை இப்படிலாம் திட்டுறா, என்னை இப்படிலாம் பேசுறா, நீயே கேட்டுக்கோ என்பதை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக அவளுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு கொடுற அல்லாஹ்னு துவா கேட்கணும். அன்பான தாய்மார்களே, நாமளும் திட்டக்கூடாது, பிறர் திட்டுறாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. பிறர் நம்மளை திட்டுவதினால் கண்டிப்பாக அவங்க தான் பாவியாகிறாங்க, நிச்சயமாக நம்மளை அல்லாஹ் காப்பாற்றிடுவான். இப்போ பதிலுக்கு நாம திட்டால், பதிலுக்கு இந்த நாக்கினால் அவங்களை திட்டால் கண்டிப்பாக பாவத்தில் ரெண்டு பேருமே சமமாகிறோம். மா காலா அல் முத்தசாபானி மா காலா, ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களோ அதில் கூட்டாகி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாதாரண உங்கள் வீட்டில் ஒரு கோழி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, சனி முடிச்ச கோழி, இன்னும் தொலைஞ்சு போ போ சூ அப்படின்னு சொல்லி கூட சொல்லக்கூடாது. லா தசுபு தீக்க, சேவலை திட்டாதீங்க. காலையில் சேவை நல்லா தூங்கிட்டு இருப்போம், கொக்கரக்கோ கோன்னு கூவும், அது சேவை கூவும், அது நம்ம தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும், தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி சேவலை திட்டாதீங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கோழியை திட்டாதீங்க. எனக்கு முடக்கா அதை நடந்து கொள்ளக்கூடிய ஆட்டுக்குட்டியை, மாட்டை, மிருகங்களை திட்டாதீங்க. எதையும் திட்டாதீங்க, எந்த பொருளையும் திட்டாதீங்க. நிச்சயமாக சாதாரணமாக ஒரு கல் தடிக்க விட்டுருச்சு, கல்லு தடிக்க விட்டுருச்சு, நம்ம மேலே குற்றம், அதை பார்க்காம போயிட்டு நாம தடிக்கிட்டோம், ஆனால் கல்லை திட்டுவோம், சனியை முடிச்ச கல் என்பதாக சொல்லுவோம். அன்பான தாய்மார்களே, இப்படி எந்த பொருளையுமே திட்டாதீங்க. ஏன்னு சொன்னா அவைகளை படைத்தவன் அல்லாஹ், அவைகளை படைத்தவன் அல்லாஹ். இப்போ உதாரணமாக நேரத்தை கூட திட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தசுபு தஹர, நேரத்தை திட்டாதீங்க. நிச்சயமாக உங்கள் நாக்கினால், உங்கள் நாவினால் எனக்கு நேரம் சரியில்லை சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லாதீங்க. நேரத்தில் கெட்ட நேரமே கிடையாது. லா தசுபு தஹர, அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. காலத்தை திட்டாதீங்க. ஏன் தெரியுமா? லி அன்னனி அன தஹர், ஏன் தெரியுமா? நான் தான் காலத்தை படைத்தேன், நான் படைத்த காலத்தை நீங்கள் திட்டினால் என்னை திட்டுவது மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்வார். எனவே படைப்பிடங்களில் யாரையும் எதையும் திட்டக்கூடாது என்று இருக்கும்போது கல்லை கூட திட்டக்கூடாது, ஒரு சாதாரண எறும்பை கூட நம்ம திட்டக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம அதாவது சாதாரண ஒரு பொருளை திட்டக்கூடாது என்று இருக்கும்போது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை திட்டுவது எப்படி கூடும்? அன்பான தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள்ட்ட, குறிப்பா ஆண்கள்ட்டையும் அந்த பழக்கம் இருக்கு. குறிப்பா தாய்மார்கள் எதுக்கெடுத்தாலும் திட்டுவது, எதுக்கெடுத்தாலும் திட்டுவது, நிச்சயமாக திட்டிக்கொண்டே இருப்பது, கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, இப்படி திட்டுவது இருக்குதே அது கூடாத ஒன்று. அந்த திட்டுவதினால் நம்ம வாழ்க்கையில் உள்ள பரக்கத்து நீங்கி விடுகிறது என்பதை நம்ம எச்சரிக்கையோடு உணர கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். எனவே இந்த நாக்கை பாதுகாக்க வேண்டிய 7 விஷயங்கள்ல 4வது திட்டுவது. திட்டுவதிலிருந்து இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறோம். 5வது விஷயம் அத்தனாபசு பில் அல்காப், பட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. யாரையும் பட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. பட்ட பேர் சொல்வதனால் கண்டிப்பாக நிச்சயமாக அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. உதாரணமாக நான் கருப்பாக இருக்குன்னு வைங்களேன், கருப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வெள்ளையாக இருக்கிறாங்க, வெள்ளையாக இருந்தாலும் தப்பு, கருப்பாக இருந்தாலும் தப்பு. வெள்ளையாக இருந்தால் கருப்பாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க, அதாவது கருப்பாக இருந்தால் கருப்பாக இருப்பான்னு சொல்லுவாங்க, ரொம்ப வெள்ளையாக இருந்தால் வெள்ளைச்சி என்பதாக சொல்லுவாங்க. அப்போ மனசு நோகும்படி என்ன செய்யக்கூடாதுமா? கெட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது, பட்ட பேர் வைக்கக்கூடாது, பட்ட பேர் வைக்கக்கூடாது. உதாரணமாக நெடுன்னு ஒருத்தர் வளர்ந்திருக்கிறார், அப்படி வளர்ந்திருக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம சொல்றது தென்னை மரம் மாதிரி வளர்ந்திருக்கிறார் என்பதாக சொல்வது. நிச்சயமாக இப்படி ஒருத்தருடைய பேர் என்ன செய்யக்கூடாது? பட்ட பேர் சொல்லி கெட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்வான், வலா தனாபசு பில் அல்காப் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின், ஒரு சமூகம்
சமூகம் இன்னொரு சமூகத்தை பற்றி பரிகாசம் செய்ய வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம். அஷா யகுனு கைர மின்ஹும், அந்த கூட்டத்தை விட யாரை நீங்கள் கேலி செய்கிறீங்களோ அவங்க சிறந்தவங்களாக இருக்கக்கூடும். வலா நிசாவும் மின் நிசாயின், உங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை தப்பாக நினைக்காதீங்க, எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை தவறாக நினைக்காதீங்க, பரிகாசம் பண்ணாதீங்க, கெட்ட பேர் சொல்லி அழைத்து பரிகாசம் பண்ணாதீங்க. இது அல்லாஹ் சொல்வான். நிச்சயமாக யகுன்ன கைர மின்ஹுன் அஸா யகுன்ன கைர மின்ஹுன், நிச்சயமாக அவர்களை விட அவங்க சிறந்தவங்களாக இருக்கக்கூடும். யாரை நீங்கள் நம்ம பரிகாசம் செய்கிறோமோ நம்மை விட பரிகாசம் செய்யப்படக்கூடியவங்க சிறந்தவங்களாக இருக்கக்கூடும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், பரிகாசமும் கெட்ட பேர் சொல்லி அழைப்பதும் ரெண்டு ஒன்று தான். இப்போ கெட்ட பேர் சொல்லி அழைப்பது, பரிகாசம் செய்வது, கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது, இவைகளை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். இது நாக்கு. எத்தனாவது விஷயமா? அஞ்சாவது விஷயம் பட்ட பேர் சொல்வது, பரிகாசம் செய்வது, கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது, இது எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும்? நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சஃபியா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அந்த சஃபியா ரலியல்லாஹு கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உணவுப் பொருளை தயாரித்து கொடுத்து விட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை குத்தி காட்டும் விதமாக ஒரு கெட்ட பேர் சொல்லி கசீரா அப்படின்னாங்க. கசீரா அதாவது குட்டச்சின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, பெரிய தவறான வார்த்தையை நீ யூஸ் பண்ணிட்டு, நிச்சயமாக இந்த வார்த்தையை கடலில் கலக்குனா கடல் பூரா என்ன செஞ்சு கெட்டு போயிடும், கடல் தண்ணி பூரா கெட்டு போயிடும். அவ்வளோ மோசமான வார்த்தை. பிறரை பற்றி அப்படி குத்தி காட்டி பேசாது, குட்டச்சின்னு பரிகாசம் செய்யாது, பெட்ட பேர் வச்சு கூப்பிடாது, அழைக்காது. இது என்ன செஞ்சிடும்? பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான். அல்லாஹ் சொல்றார், நிச்சயமாக கெட்ட பேர் சொல்லி கூப்பிடுவது, பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவது, இதுவெல்லாம் பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆயிஷா, இதை தவிர்த்துக்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் என்ன செய்யக்கூடாதுமா? நம்மளுடைய நாக்கிலிருந்து யாரையும் கெட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது, யாரையும் பரிகாசம் செய்யக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, நிச்சயமாக யாரையும் குத்தி காட்டி பேசக்கூடாது. இதை விட்டு நாம் இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். இது அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயமாக அல்லாஹ் சபிப்பதை விட்டும் நாம் என்ன செய்யணும்? இந்த நாக்கை பாதுகாக்கணும். சபிப்பது வேற, திட்டுவது வேற. திட்டுவதுன்னு சொன்னால் என்ன? ஏதாவது சாதாரண வார்த்தைகளை சொல்லி நம்ம திட்டுவது. சபிக்கிறதுனா என்ன? நிச்சயமாக சாபமிடுவது இருக்குது. இது மிகப்பெரிய பாவம். இந்த நாக்கினால் யாரையும் நாம் சாபமிட்டு விடக்கூடாது. லானுல் முஃமினி, ஒரு மூமினான மனிதரை சாபமிடுவது, சபிப்பது கத்லிஹி, அவரை கொலை செய்வதற்கு சமம் சொல்லி சொன்னாங்க. பிள்ளைகளை சபிக்கிறோம், கணவனை சபிக்கிறோம், கணவன் மனைவியை சபிக்கிறான், அதே மாதிரி ஒருத்தர் சபிச்சுக்கிறோம், சாபமிடுறோம். பொதுவாக ஒரு கோபம்னு வந்துட்டா, ஒரு கோபமான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு பகரமா, இந்த மாதிரி செய்யாதப்பா, இந்த மாதிரி இருக்காதப்பா, இந்த மாதிரி செஞ்சால் நல்லதில்லை, இந்த மாதிரி விஷயம் செய்கிறத தவிர்த்துக்க, இப்படி சொல்வதற்கு பகரமா அல்லாஹ் உன்னை நாசமாக கட்டும், அல்லாஹ் உன்னை கேட்கட்டும், அல்லாஹ் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கட்டும் என்பதாக சபிச்சு நாம் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த சாப வார்த்தை இருக்கிறே, அது மிகப்பெரிய பாவமானது என்பதை பெருமானார் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சாப வார்த்தை யாரை சபிக்கிறோமோ அவரை கொலை செய்வதற்கு சமம் சொல்லி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மன் லாஅன ஷைஅன், யார் ஒருவர் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை சபிக்கிறாரோ, ஒருத்தரை சபிக்கிறாரோ, லைஸ பிஅஹ்லிஹி, அந்த சாபத்திற்கும் சபிப்பதற்கும் அவர் தகுதி இல்லைன்னு சொன்னார். அதாவது சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வேணும்னே சபிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரஜஅத்தில் லாஅனத்து அலைஹி, அந்த சாப வார்த்தை அது நம்மின் பக்கமே திரும்புகிறது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் மகனை சபிக்கிறோம், மனைவி, அதாவது கணவன் மனைவியை சபிக்கிறான், மனைவி கணவனை சபிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சாப வார்த்தைகள், யார் வாயில வந்தாலும் சாப வார்த்தைகள். அன்பான தாய்மார்களே, அந்த குடும்பத்தை விட்டு மலக்குமார்கள் ஓடிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, மலக்குமார்கள் ஹருபத்தில் மலாயிகத்து, மலக்குமார்கள் விரண்டோடுறாங்க சாப வார்த்தைகளை கேட்பதை விட்டும்.
மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இவ்வளவு சபிக்கிறாங்களே, சாபமிடுறாங்களே, கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். சாப வார்த்தைகள் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்றும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்த ஒன்றும். மலக்குமார்கள் வெறுக்கிறாங்க, சபிக்கக்கூடிய இடத்தை விட்டு மலக்குமார்கள் ஓடோடி விடுறாங்க. அன்பான தாய்மார்களே, இது இந்த ரமலானில் மட்டுமல்ல, எல்லா நாளுமே நிச்சயமாக, ரமலானில் குறிப்பாக மற்ற நாளில் எல்லா நாளுமே கண்டிப்பாக சாப வார்த்தைகள் விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இமாம் பெருமக்கள் நமக்கு எழுதி காட்டுவாங்கம்மா, ரமலானில் கண்டிப்பாக யாரையும் சபிச்சிடக்கூடாது. பிள்ளையே, அக்காவை, தங்கச்சியை, அண்ணனை, தம்பியை, கூட பிறந்தவங்களே, அதே மாதிரி உறவுல உள்ளவங்களே, மற்றவங்களே யாரையும் சபிச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அப்போ யாரையாவது நம்ம சபிச்சிட்டா அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுடும். நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் பாருங்களேன், பிள்ளைக்கு முடியாமல் போயிடும். அந்த முடியாமல் போனதுக்குள்ள காரணம் என்ன? தாயினுடைய சாப வார்த்தையாக இருக்கும், தந்தையினுடைய சாப வார்த்தையாக இருக்கும். நிச்சயமாக சாப வார்த்தையை சொல்லி திட்டியிருப்போம், சபிச்சிருப்போம். நம்மளுடைய சபிப்பு உடனே என்ன செஞ்சிடும்? பிள்ளை மேலே பாதிச்சிடும். அன்பான தாய்மார்களே, எனவே நாம் நாக்கிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் இந்த சாப வார்த்தை இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு கடுமையானது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மேராஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்படி போயிட்டு வரக்கூடிய வந்ததுக்கு பின்னாடி இது மாதிரி பெண்கள் பயான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று அந்த பெண்கள் பயானில் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மேராஜுக்கு போயிருந்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். நரகத்தில் பார்த்தா பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பெண்களை அதிகமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நான் சொல்கிறேம்மா, எனக்கு அழுக வருதா? இல்லை உங்களுக்கு அழுக வருதா? கிடையாது. ஆனால் சஹாபா பெண்கள் எல்லாரும் அழுதுட்டாங்க. நரகத்தில் பெண்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த அளவுக்குன்னு சொன்னால் தேம்பி அழுகிறாங்க, மூச்சிறைக்கு அழுகிறாங்க, தேம்பி விம்மி அழுகிறாங்க எல்லா பெண்களுமே. ஒரு வயசான அம்மா அந்த அம்மா எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நரகத்தில் ஏன் பெண்கள் அதிகமாக பார்த்தீங்க? நாங்கள் அதிகமாக எங்களை ஏன் பார்த்தீங்க? எங்களை பார்த்ததுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது அழுதுகிட்டே கேட்குறாங்க அந்த அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த காரணமும் இல்லை, நீங்கள் நல்லா தொழுகிறீங்க, நல்லா நோன்பு வைக்கிறீங்க, எந்த நல்ல செயலையும் ஆர்வமாக செய்கிறீங்க, நிறைய நன்மைகள் செய்கிறீங்க. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. ஆனால் உங்கள்கிட்ட 2 குற்றம் அதிகமாக காணப்பட்டுச்சு, 2 தவறுகள் அதிகமாக காணப்படுது. ஒன்றாவது, சாப வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, சாப வார்த்தைகள் அதிகமாக உபயோகிக்கிறீங்க, யாரை பார்த்தாலும் சபிக்கிறீங்க, நாசமாக போக, கழிச்சல்ல போக, அப்படி போக, இப்படி போக, அழிஞ்சு போக, இப்படின்னு சொல்லி சாப வார்த்தைகள் இப்படி சாப வார்த்தைகள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிடறான்? நரகத்தில் அதிகமாக தூக்கி போட்டுடுறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, இப்போ முடிவெடுத்துக்காங்க, இந்த சபையில் முடிவெடுத்துக்காங்க, இன்ஷா அல்லாஹ் என் மவுத்து வரைக்கும் இந்த நாக்கினால் யாரையும் நான் சபிக்க மாட்டேன், சாபமிட மாட்டேன். நிச்சயமாக பிறர் எனக்கு என்ன துன்பம் தந்தாலும் பரவாயில்ல, சபிக்க மாட்டேன், சாபமிட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அந்த உறுதிக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். 2வது, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் சாப வார்த்தையில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. 2வது, கணவன், இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், கணவனை எதிர்த்து பேசுவது, தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு மாறு செய்வது, உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் எல்லா விதத்திலும் கணவனுக்கு மாறு செய்கிறீங்க. கட்டின கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நரகத்தில் நான் பார்த்த அதிகமான பெண்களுடைய தன்மை இந்த 2 தன்மை தான். இந்த 2 குற்றத்தினால் அல்லாஹ் அந்த பெண்களை நரகத்தில் தூக்கி போட்டுறான். ஒன்றாவது என்னம்மா? சாப வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறது. 2வது என்னம்மா? கணவன்மார்களுக்கு மாறு செய்கிறது, கட்டின கணவனுக்கு மாறு செய்கிறது. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நாம் வாழும் காலத்தில் சாப வார்த்தைகளை நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கிறோன்னு இல்லை, சாப வார்த்தைகளே நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, மவுத்து வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நிமிஷத்தில் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நான் அறிந்து யாரையாவது சபிச்சிருந்தால் சாபமிடக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிரு ரப்பே, என்னை மன்னிக்கக்கூடியவன் நீதான் ரப்பே, இனிமேல் என் மவுத்து வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளே பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அப்போ எத்தனாவது விஷயமா? 6வது விஷயம், சாபம் விடுவதிலிருந்து இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். 7வது கடைசி விஷயம், இட்டு கட்டுவது, பிறரை பற்றி இட்டு கட்டுவது. இது அதிகமாக நடக்குது. பிறரை பற்றி இட்டு கட்டுவதை விட்டும் நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறணும். இட்டு கட்டுறதுன்னா என்னம்மா? செய்யாத ஒரு தப்பை செஞ்சதா சொல்கிறேன்,
செய்யாத ஒரு தப்பு. ஆமாம் அவளை நான் பார்த்தேன் அன்னது செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆமாம் அவளை பார்த்தேன் இன்னாரோட பேசிக்கிட்டு இருந்தா, ஆமாம் அவளை நான் பார்த்தேன் இந்த இடத்துல போய்கிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம பார்க்காத ஒன்று, செய்யாத ஒன்று, அந்த பொண்ணு செஞ்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நடக்காத ஒரு தப்பை நடந்ததாக சொல்லுவது தான் இட்டுக்கட்டு. அப்போ இது எவ்வளோ பெரிய பாவமா? இந்த நாக்கில் இருந்து யாரையும் நம்ம இட்டு கட்டிடக்கூடாது, யாரையும் நம்ம செய்யாத ஒரு தப்பை செஞ்சதா சொல்லிடக்கூடாது. செய்யாத ஒரு தப்பை நம்மளை பற்றி யாராவது சொன்னால் நம்ம தாங்கிக்கிறோமா? நம்மளை பற்றி யாராவது நம்ம செய்யாத ஒரு தப்பை சொன்னால் நம்ம தாங்கிக்கிறோமா? கண்டிப்பாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத். யார் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை, உதாரணமாக நல்ல எப்படி சொல்கிறதுமா தாட்டியமான பெண்ணாக இருக்கிறாங்க, அதாவது எப்படி சொல்கிறதுமா அந்தஸ்துள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, வசதி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்க தப்பே செஞ்சாலும் நம்ம ரைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத். ஈமான் உள்ள ஒரு அதாவது சாதாரணமான முஹ்ஸனாத் பத்தினித்தனமான தப்பு செய்யாத ஒரு பெண்ணை பற்றி தப்பு செய்ததாக யார் சொல்லுவாங்களோ, அந்த தப்பு செய்ததாக சொல்லக்கூடியவர் அவர் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், யார் அப்படி சொல்லுவாங்களோ லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அவங்க இந்த உலகத்திலும் நாசமடைந்துடுவாங்க, மறுமை நாளிலும் நாசமடைந்துடுவாங்க. வலஹும் அதாபுன் அதீம், நாளை கியாமத் நாளில் அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அன்பான தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொருத்தவங்க செய்யாத ஒரு தப்பை செய்ததாக பிறர்கிட்ட நம்ம பேசுவது, அதில் பல குறைகள் இருக்குது. இந்த மாதிரி செய்யாத ஒரு தப்பை நம்ம பரப்புவது இருக்குது, அது மிகப்பெரிய பாவம். அதிலிருந்து இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். குறிப்பாக இந்த ரமலானில் இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறணும். குறிப்பாக மற்ற நாள்களில் நம்ம மவுத்து வரைக்கும் இந்த மாதிரி இட்டு கட்டுவதில் நம்ம நாக்கை பாதுகாத்துக்கிறோம். ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அன்பான தாய்மார்களே, அந்த ஹதீஸில் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லுவாங்க, அதாவது இட்டு கட்டினால் செய்யாத ஒரு தப்பை செஞ்சதாக சொன்னதினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான நபர்களில் முதல் நபர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லியிருக்க நம்ம அந்த சம்பவத்தை சொல்லியிருக்க நம்ம அம்மா சொல்லுங்களேன். திரும்ப நான் கொஞ்சம் லேசாக நினைவுபடுத்தி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கம்மா, ஒரு நாள் போருக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது கூட போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்துச்சு, போருக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் ஷீட்டு போட்டு பார்ப்பாங்க, மனைவிமாரோட பேரை எழுதி போட்டு பார்ப்பாங்க. யாருடைய பேர் வருதோ அவங்கள துணைக்கு கூட்டு போவாங்க போரில். அதாவது துணி எடுத்து கொடுக்கணும், தண்ணி மத்தி வைக்கணும், இது மாதிரி ஹிதுமத்துக்காக போருக்கு கூட்டு போவாங்க. பெண்கள் போரில் கலந்து கொள்ளக்கூடாது, ஆனாலும் கூட அவங்க தனியாக ஒரு இடத்துல தங்கிக்கிடுவாங்க, வேணுங்கிற அந்த மருத்துவங்கள் பார்த்துக்குருவாங்க. இதுக்கு ஒரு அனுமதி இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகக்கூடிய அந்த தருணம் வரும்போது ஒரு போரில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர் வந்துச்சு. அன்பு தாய்மார்களே, இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் தங்கி இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே. அப்படி தங்கி இருந்துட்டு காலை விடியக்கூடிய நேரத்தில் எல்லாரையும் கிளப்புறாங்க. எல்லாரையும் கிளப்பக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கவுங்க அதாவது அவுட் சைடு போயிருப்பாங்க, சுய தேவையை பூர்த்தி செய்வது, டாய்லெட் போவதற்காக அங்கங்கே போயிட்டு நிச்சயமாக அவங்கவுங்க ஒட்டகத்தில் ஏறிக்கிறாங்க. அதாவது ஒட்டகத்தில் 2 தொட்டி இருக்கும், இந்த பக்கம் ஒரு தொட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் வலது பக்கம் ஒரு தொட்டி இருக்கும், இடது பக்கம் ஒரு தொட்டி இருக்கும். அந்த ஒரு தொட்டியில் ஒருத்தர் இருந்துக்குருவார், இன்னொரு தொட்டியில் இன்னொருத்தர் இருந்துக்குருவார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன ஒட்டகத்தில் ஒரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த இடத்துல தங்கியிருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு எல்லாரும் கிளம்ப சொன்னாங்க. லேசாக விடிஞ்சிருக்கு, வெளிச்சம் வரல, ஒன்றும் இருட்டு நேரம் தான். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அன்பு தாய்மார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொட்டியில் ஏறிட்டாங்கன்னு நினச்சி ஒட்டகம் பெறப்பட்டுருச்சு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டாய்லெட் போயிருந்தாங்க, அவுட் சைடு போயிருந்தாங்க. அவுட் சைடு போயிட்டு இந்த ஒட்டகம் பெறப்படுற நேரத்துக்கு வந்துட்டாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, ஒட்டகம் யாரையும் காணோம். ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஆயிஷா ஏறி இருப்பாங்க போல இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு இடையில ரொம்ப சின்னமாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ தொட்டில ஏறி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. தொட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தொட்டி ஃபுல்லாக மறைக்கப்பட்டிருந்துச்சு. வெளியில் உள்ளது வெளியில் தெரியாது. அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவரும் உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அன்பு தாய்மார்களே, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அப்போ பயணம், அதாவது அந்த படையினர் பெறப்பட்டு ரொம்ப தூரம் மதீனாவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. கடைசியில் சஃப்வான் ரலியல்லாஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி அனுப்பி, நம்ம தங்கியிருந்த இடத்துல ஏதாவது பொருட்களை விட்டுட்டு வந்திருக்கோமான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் ரலியல்லாஹு அவங்கள அனுப்புகிறாங்க. இந்த சஃப்வான் ரலியல்லாஹு ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளவங்க. அவங்க போகிறாங்க, எங்கேயாவது பொருள் கிடக்குதா, யாராவது பேக்கை விட்டுட்டு போயிருக்காங்களா, துணியை விட்டுட்டு போயிருக்காங்களா, ஏதாவது விட்டுட்டு போயிருந்தா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது பழக்கம். இப்படி கடைசி அவங்கள நியமிச்சிருந்தாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, அவங்க நான் அவுட் சைடு போயிருந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க, நான் வந்து பார்த்தேன் யாரையும் காணோம். நிச்சயமா என் கழுத்தில் பார்த்தேன் ஒரு நகை இருந்துச்சு, அவங்க கழுத்தில் ஒரு நகை இருந்துச்சு, அந்த நகையை காணலை. திரும்ப போய் அந்த நகையை தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த நகையை தேடி எடுத்துட்டு வந்து பார்த்து அப்பவும் யாரும் வரலை. சரி எப்படியாவது வருவாங்க, யாராவது நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். அவர் மரத்துக்கடியில் அப்படியே உட்கார்ந்த உடனே தூங்கிட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் தூங்கிடுவாங்க. அதாவது தூக்கம் இயற்கையான ஒன்று அப்படின்னு இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு, சிறு வயசு பிள்ளைகளுக்கு தூக்கம் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இயற்கையான சுபாவம் தூங்கிடும். என்ன செஞ்சு உட்கார்ந்தவங்க அப்படி தூங்கிட்டாங்க. இப்போ சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, ஏதோ ஒரு உருவம் படுத்து கிடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிச்சயமாக முகம் மூடி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த அதாவது ஹிஜாபு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க பார்த்துருக்குறாங்க. முகம் மூடி இருந்தாலும் அவங்களோட முகத்தினுடைய அந்த தோற்றத்தை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கத்துனாங்க. அந்த சப்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு முழிச்சு பார்க்குறாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க நிற்கிறாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை வர வச்சு, ஒட்டகத்தை கீழே படுக்க வச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சஃப்வான் ரலியல்லாஹு ஒன்றுமே பேசலை, அதாவது உட்காரும்படி சைக்கிளை காட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஏறி அந்த ஒட்டகத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இதை ஒரு முனாஃபிக் தனமான ஒரு ஆள், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், அவன் என்ன செஞ்சிட்டான், மதீனா பூரா பரப்பிட்டான். என்ன பரப்பிட்டான்னு சொன்னால், இந்த மாதிரி போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சஃப்வான் என்ற சஹாபியும் தப்பு செஞ்சுட்டாங்க, தவறில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு மதீனா பூரா பரவிடுச்சு. மதீனா பூரா பரப்பி விட்டுட்டான் அந்த முனாஃபிக். அவரும் சஹாபி, அவன் சொல்லக்கூடாது, அல்லாஹ் அறிஞ்சவன். ஆனாலும் கூட நிச்சயமாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக், அந்த முனாஃபிக் என்ன செஞ்சிட்டார், எல்லா பக்கம் பரப்பி விட்டார். ஊர் பூரா பரவி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது இந்த செய்தி. அப்படியா விஷயம்? நிச்சயமா ஆயிஷா தப்பு செஞ்சுட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்புறது மாதிரி அந்த செய்தியை திரிச்சிட்டாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ சஃப்வான் நல்லவருங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உத்தமிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஆனால் ஊர் முழுக்க இப்படி பேசப்படுது, இது விஷயம் அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்லட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. என்னாச்சுன்னு சொன்னால், அன்பு தாய்மார்களே, 30 நாளாக பேசலை. 30 நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேசலை. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. ஊருக்குள்ளே பேசுகிற விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியாது. 30 நாள் கழிச்சு உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, 30 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா ரொம்ப கரங்கி போயிருக்கிறீங்க, ரொம்ப முடியாத மாதிரி தெரியுது, வாங்க அவுட் சைடு போயிட்டு வருவோம். டாய்லெட்டுக்காக வெளியில் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியில் கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுறாங்க, சேலை தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுகும்போது என்னுடைய மகன் மிஸ்தாஹ் நாசமாகட்டும் அப்படின்னாங்க. ஏன்னு சொன்னால், உங்களை பற்றி தப்பாக ஊருக்குள்ளே பேசுவதாக என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தியை நான் நம்பலை ஆயிஷா, ஆனால் உங்களை பற்றி இப்படி பேசிக்கிறாங்கன்னா ஊருக்குள்ளே
சஃப்வானுங்கிற சஹாபியோட நீங்கள் ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டீங்களா, தப்பாக நடந்துக்கிட்டதாக ஊருக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லும்போது அப்போ தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உணர்றாங்க, 30 நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட பேசாமல் இருந்தது. நேராக வீட்டுக்கு வருவாங்க, ஆயிஷா நல்லா இருக்கியாலாம் கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு போயிடுவாங்க, மருந்து சாப்பிட்டியா அப்படின்னு போயிடுவாங்க. நிச்சயமா 30 நாளாக காய்ச்ச என்னன்னு கேட்டுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக உம்மத்துக்கு ஒரு பாடம். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு நபியினுடைய மனைவி 2 பேருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கசப்பு உருவாவதற்கு காரணம் என்ன? இந்த இட்டுக்கட்டு. செய்யாத தப்பை செய்ததாக சொன்னார், செய்யாத தப்பை செய்ததாக சொன்னார். அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னாடி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்கல, ஏங்க என்னை நம்பலையா நீங்கள், என்னை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எந்த விதமான போராட்டம் பண்ணலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு பணிவாக கேட்டுக்கிட்டாங்க, யா நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி தாங்க, தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி தாங்க. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் தாய்மார்களுக்கு உதவியாக இருக்கணும், உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் உதவியாக இருக்கணும். நிச்சயமாக தாய்மார்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை யார்கிட்டமா சொல்லுவோம்? அம்மாட்ட அத்தாட்ட தானே சொல்லுவோம். இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள செஞ்சாங்க. எங்கள் அத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு, அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சது பேரில் நேராக வீட்டுக்கு, அதே ஊர் தான், மதீனா தான், வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போன பின்னாடி அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா என்னம்மா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்னம்மா நடக்குது, என்னம்மா கேண்டு அழுகிறாங்க, கண்ணீர் தாரையாக ஊற்றுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் அழுதேன், கண்ணீர் வருவதற்கு கண்ணில் தண்ணீர் இல்லை, கண்ணீர் வருவதற்கு கண்ணில் தண்ணியே இல்லை, ரவ்வும் பகலும் அழுகிறேன், அம்மாட்ட கேட்டு அழுகிறேன், என்னால் அழுக முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துறேன். அத்தா வந்தாங்க, அத்தாட்டையும் கேட்டேன், அத்தாவும் எந்த பதிலும் சொல்லலை. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அந்த செய்தியோடு முடிச்சுட்டாங்க. நிச்சயமா ஏன் நபியினுடைய விஷயம் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா, நீ உண்மையிலே தப்பு செஞ்சிருந்தா ஆமான்னு ஒத்துக்க. ஆமாம் எப்படிமா கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட, நீ தப்பு செஞ்சிருந்தா ஆமான்னு ஒத்துக்க, தப்பு செய்யலாட்டி தப்பு செய்யலன்னு சொல்லு, ரெண்டில் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் எனக்கு அழுகிறதுக்கு சக்தி இல்லை, நீங்களுமா என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா, நீங்களுமா என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க, ஒரு வேளை இப்போ நான் இந்த தப்பு செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை உண்மைப்படுத்த மாட்டீங்க, இல்லை நீ செஞ்சு போட்டு செய்யலைன்னு சொல்லுவீங்க. ஒருவேளை நான் செய்யாத தப்பை உங்களுக்காக நான் ஆமாம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் மிகப்பெரிய குற்றத்தை நான் சுமந்தவளாக ஆயிடுவேன், செய்யாத ஒரு குற்றத்தை நான் செய்தவளாக ஆயிடுவேன், காலம்பூரா அந்த பேர் என்னை விட்டு மறையாது. உங்களையும் என்னையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் என் விஷயத்தில் என்ன செய்யட்டும், கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு சொல்லட்டும், ஒரு தீர்ப்பு கொடுக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உன்னதமானது. நான் பரிசுத்தமானவள், நான் சுத்தமானவள், நான் எந்த தப்பு செய்யலை, அல்லாஹ் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க ஆயிஷா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு சொன்னாங்க, வல்லதீன், அதாவது இந்த ஆயத்தை சொல்கிறாங்க, நிச்சயமாக யார் ரசூலுல்லாஹ், அந்த இஃப்குடைய ஆயத்துகள், இட்டுக்கட்டுடைய ஆயத்தில் அங்கே இறங்குது. யார் ரசூலுல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி யார் இட்டு கட்டினாங்களோ அந்த இட்டு கட்டினவங்க ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப இதானவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான ஒரு பெண், அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு பெண்ணுன்னு நிரூபிக்கிறான். எதுக்கு சொல்ல வருகிறேன் தாய்மார்களே, யாரை பற்றி நாம் இட்டு கட்டுகிறோமோ அவங்க பக்கம் அல்லாஹ் இருக்கிறான். நிச்சயமாக யாருடைய தவறை, அதாவது யார் செய்யாத தவறை செய்ததாக குற்றம் சுமத்தப்படுறாங்களோ அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஆயிஷாவை குறை சொன்னவர்கள் தான் குற்றவாளிகள். நிச்சயமாக ஆயிஷா பரிசுத்தமான ஒரு பெண் என்பதை உடனே அங்கே வஹியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுப்பிட்டு இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி உம்மத்துக்கு ஒரு பாடம் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுவார். நமக்கு ஒரு பாடம். நம்ம நினைச்சிடக்கூடாது நபியின் வாழ்க்கையிலுமா இது நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அன்பான தாய்மார்களே, நபியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடம் கண்டிப்பாக உம்மத்துக்கு
நமக்கே கியாமத் நாள் வரைக்கும் ஒரு பாடம். அப்போ இந்த சம்பவத்தில் நாம் என்ன அறிகிறோம் அப்படின்னு சொன்னால், செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அனுபவித்த வேதனை, அவங்க அனுபவித்த நிச்சயமாக வேதனை, அவங்க அனுபவித்த மன துன்பம் இது எவ்வளோ பெருசு அதை அல்லாஹ் உடனே பார்க்கிறான். அல்லாஹ் அவங்க பக்கம் இருந்தான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்கின உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆயிஷா அல்லாஹ் இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை அனுப்புனா உன்னை குற்றமற்றவன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போவோம். அன்பான தாய்மார்களே, இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம மேலே செய்யாத தப்பை குற்றம் சுமத்தி நம்மளை அழுக வச்சு நம்மளை பிரித்து வச்சு எல்லா துன்பம் படக்கூடிய செயல்பாடுகளும் செய்ய வச்சு எல்லாம் சரியானதுக்கு பின்னாடி உன்னை உத்தமின்னு நினச்சிக்கிறேன், வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு யாராவது ஒரு கணவர் கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? என்ன நடக்கும்? நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் என்ன தூய்மையானவன் சொல்லிட்டானா, அல்லாஹ் எனக்கு தூய்மையானவன் பட்டம் கொடுத்துட்டு இது போதும் யாரை சொல்லலாம், இனி எதை பற்றியும் யாருடைய பேச்சை பற்றியும் யாரை பற்றியும் இந்த உலகமே என்ன தப்பாக பேசினாலும் நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன உத்தமின்னு பட்டம் கொடுத்துட்டான். நிச்சயமாக அல்லாஹ் என் பக்கம் இருக்கிறான் என்று சந்தோஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு தாய்மார்களே, இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நாக்கினால் ஒரு இட்டு கட்டக்கூடிய விஷயத்தை நாம் வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய விபரீதம் மிக பெருசு. அது நிச்சயமாக யார் இட்டு கட்டினாங்களோ அவங்களுக்கு அது சாரும். இட்டு கட்டப்பட்டவங்க நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அடைஞ்சுக்குருவாங்க என்பதை நாம் இந்த நல்ல தருணத்தில் உணர்ந்து இந்த 7 விஷயங்களை விட்டோம் நிச்சயமாக நாம் நம்மளை பாதுகாத்து எத்தனை விஷயமா எதை பாதுகாக்கிறதுக்குமா? நாக்கை பாதுகாக்கிறதுக்கு 7 விஷயங்கள் நிச்சயமாக. இந்த 7 விஷயங்கள் ஒன்றாவது என்னம்மா? கெட்ட வார்த்தை பேசுவது, அதுலேருந்து நாக்கை பாதுகாத்துக்கிறணும். ரெண்டாவது என்னம்மா? புறம் பேசுவதை விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். மூணாவது என்னம்மா? கோல் சொல்வதை விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். நாலாவது என்னம்மா? பிறரை திட்டுவதை விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். அஞ்சாவது என்னம்மா? கெட்ட பட்ட பேர் சொல்வதை விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். அதில் எல்லாம் அடங்கும். கெட்ட பட்ட பேர் சொல்கிறது, கேலி கிண்டல் பண்ணுறது, பரிகாசம் செய்வது, இவைகளில் விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். ஆறாவது என்னம்மா? சபிக்கிறதை விட்டு நாக்கை பாதுகாத்துக்கிறணும். ஏழாவது இட்டு கட்டுறதை விட்டு இந்த நாக்கை பாதுகாத்துக்கிறோம். இப்படி இந்த நாக்கையும் நம்ம இந்த ரமலானில் மட்டுமல்ல எல்லா நாளும் பாதுகாத்து வாழ்ந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய பாசத்தை, அல்லாஹுடைய பிரியத்தை முழுமையாக நம்ம அடைந்து அல்லாஹு குறித்தானவங்களாக, அல்லாஹுக்கு விருப்பமானவங்களாக நம்ம வாழ்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக, வாய்ப்பளிப்பானாக என துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.